வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி யூஜி டிஆர்பிக்கான ரிசல்ட் விட்டுருந்தாங்க. ப்ளஸ்ஸு ஃபைனல் கே விட்டுருந்தாங்க. இதில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நிறையா மாற்றங்கள் இருந்துச்சு. நிறையா சப்ஜெக்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் மார்க் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கொஷின் வந்து நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது நிறையா ரெஃபரன்ஸ் புக்கில் சரியாக தான் இருக்குது. ஆனால் அவங்க எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னு சரியாக தெரியல. இருந்தாலும் முடிவுகள் வரவேற்கத்தக்கது தான். நல்லா தான் முடிவை ஏற்றிட்டு தாங்க ஆகணும். நல்லா நிறையா பாசிட்டிவாக இருந்ததாக கேள்விப்பட்டேன். சரி, இதுக்கு மேலே அப்புறம் அடுத்த கட்ட ப்ராசஸில் ஆரம்பிச்சிடுவாங்க. யூஜி டிஆர்பிக்கு சிவி அடுத்த ரெடி பண்ணுவாங்க. அடுத்த கவுன்சிலிங்லாம் பின்னாடி மாதத்தில் ஜூன் ஜூலையிலே முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நேற்று விட்டுருந்ததுங்க. நேற்று கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு, அதனால் போட முடில. சரி, இது ஏன் எதுக்கோசரம் போடணுன்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வரலைங்க. நிறைய பேர் மாறிக்குது. ஓகே, அவங்க வந்து அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இதிலேருந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்து அடுத்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுதான் நல்லதுங்க. அது ஃபீல் பண்ணுறதுனால எதுவும் மாற போகிறது கிடையாது. இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அடுத்த இப்போ டெட்டு முடிஞ்சதுன்னா அடுத்த பிஜிடிஆர்பி தாங்க வரும். அதனால் அதுக்கு நீங்கள் இப்போலேருந்தே ரெடியாக இருக்குங்க. இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், இப்போ நம்மளுக்கு சப்ஜெக்ட் வைஸாக ஓவராலாக மொத்தம் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மொத்தம் 41,485 பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணாங்க. அதில் 40,136 பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க. அவங்களுக்கான கீ வந்து ரொம்ப நாள் இழுத்துட்டு இப்போ வந்து கடைசியாக இப்போ விட்டுருக்குறாங்க, நேற்று விட்டுருக்குறாங்க. இதில் இவங்க டிஆர்பி வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டுருந்தா தனித்தனி சப்ஜெக்ட் வைஸாக விட்டுருந்தா நல்லாயிருக்கும். அவங்க வந்து ஆனால் அது மாதிரி விடாமல் மொத்தமாக விட்டுட்டாங்க. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி போட்டாச்சு. இப்போ ஏன்னா இதில் என்னென்னா, இப்போ கோச்சிங்காரங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு இந்த தமிழ் சப்ஜெக்ட்டுங்க மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 518 போஸ்ட்டு தாங்க. 3192 போஸ்ட்டில் 518 போஸ்டிங் தாங்க. இதில் அவங்க வந்து நேற்று ஓவராலாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் விட்டுட்டாங்க. அது அவங்க கோடு ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கிற இந்த ரோல் நம்பரை வச்சு தான் அவங்க சப்ஜெக்ட் பிரிச்சுருக்காங்க. அதை இப்போ நம்ம அது மாதிரி தான் அடையாளம் பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே மேக்ஸிமம் விட்டுட்டாங்க. நேற்று நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய வந்துருச்சு. எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி நிறைய பரவாயில்ல நல்ல விஷயம் நிறைய பேர் கொடுத்து நிறைய ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது ஓவராலாக விட்டுருந்தாங்க. இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா, நீங்கள் இப்போ அடுத்த டார்கெட் நீங்கள் என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்ப்பீங்க. ஆனால் இவங்க வந்து இப்போ அவங்க ரிசல்ட்டை விடுவாங்க, ரைட்டு. இப்போ யாருமே வெறும் நீங்கள் ரோல் நம்பர் மட்டும் கொடுத்ததுனால யாருமே இதை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. சிவி லிஸ்ட் விடும்போது சர்ச் பண்ணிவிடுவாங்க. அதில் அவங்க எங்கள் சென்டரில் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க கேண்டிடேட்லாம் எடுத்து போட்டு வென்னிங் லிஸ்ட்டு விட போகிறாங்க. ஆனால் இது வந்து நீங்களே யோசித்து பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அதையும் ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த சதவீதம் தாங்க நீங்கள் நோட் பண்ண. நீங்கள் சரிங்க வேணான்னு சொல்ல, சதவீதம் எந்த சென்டரில் சதவீத அடிப்படையில் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு பாஸ் ரிசல்ட் காமிக்கிறாங்களோ அந்த இதில் சேருங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் யாரும் ஓப்பனாக அறிவிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த இது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இப்போ 1000 பேர் 2000 பேர் படிக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதில் வழக்கம் போல் சொன்ன மாதிரி தான் ஒரு 1000 பேர் படித்தாங்கன்னா ஒரு 40 50 பேர் போகிறது ஒரு சாதாரண இயல்பான நிகழ்வு தான். ஆனால் அதையே அவங்க போட்டுட்டு அவங்க சாதனையாக போட்டுட்ருக்காங்க. நீங்கள் வர அந்த ஃபஸ்ட்டு 2 3 மார்க்கு தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எங்கள் இன்ஸ்டியூட்னு சொல்லிக்கிறீங்களே தவிர மற்றவங்களுக்கான பதில் நீங்கள் சொல்கிறதே கிடையாது. ஆனால் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் சேரும்போது நீங்கள் அவங்களுக்கான பதில் யார் தர தயாராக இருக்காங்களோ அவங்கள சேருங்க. கண்டிப்பாக இப்போ இதில் ரோல் நம்பர் விட்டதுனால இது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க. இதில் ஒரு வேடிக்கையான விஷயம், இப்போ 518 பேருங்களா எங்கள் சப்ஜெக்ட்டுக்கு. இதில் எல்லாமே மாற்றி மாற்றி விடுவாங்க. இப்போ நம்மளே எங்கள் இன்ஸ்டியூட்டில் இவ்வளோ பேர் படித்தான்னு சொல்லிட்டு, இப்போ இந்த கோச்சிங் சென்டரில் படித்தவங்க லிஸ்ட்லாம் அந்த ஒன்றா யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் சரி, அந்த லிஸ்ட்டை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 518 போஸ்டிங்க்கு 900 பேருக்கு பக்கமாக கவுண்ட் ஆகுதுங்க. ஏன்னா ஒருத்தர் 2 3 சென்டரில் படிக்கிறாங்க. அது கூட ஓகே. ஆனால் ஒன்றுமே டெஸ்ட் பேட்சில் நடத்துவாங்க. டெஸ்ட் பேட்சில் வந்து சேர்ந்துட்டு கேட்டால் இவங்க ரெகுலராக நடத்தினாவே பாஸ் பண்ண மாட்டாங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் சேர்த்ததெல்லாம் அவங்க ரிசல்ட்டாக சேர்த்திக்கிறாங்க. கேட்டால் நாங்கள் அந்த அளவுக்கு தரமான கொஸ்டின் எடுக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் தரமாக எடுத்திருந்தா உங்ககிட்ட படித்தவங்க நல்லா இன்னும் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அதுலேயும் அவங்க பேர் சேர்த்திக்கிறாங்க.
நீங்கள் அந்த விளம்பரம் பண்ணுறத விட நீங்கள் ஓப்பன் டைப்பாக விடுங்க. ஏன்னா ஒரு ஆன்சர் கீ விட்றதில்ல, ஒரு கட் ஆஃப் வேண்டாம். அது ஏன்னா இப்பயே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா கட் ஆஃப் வந்து இப்போது டோட்டல் மார்க் லிஸ்ட்டு தான் தெரியுமே தவிர, எத்தனை பேர் என்ன பிசி கம்யூனிட்டி, எவ்வளோ பேர் எம்பிசி கம்யூனிட்டி. ஏன்னா இப்போ ஷார்ட் பவர் வேகன்சினால எஸ்சி, எஸ்டிக்கு வந்து மேக்ஸிமம் எஸ்டி இருந்தாவே அவங்களுக்கு பாஸ் பண்ணவே எல்லாமே மேலே தாங்க மேக்ஸிமம். எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஒரு 6லேருந்து 7 வரைக்குமே கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுங்க. பிசி, எம்பிசி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கடினமான போட்டி தான் இருக்கும். எங்களுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் 90 மார்க் மேலே. அதே மாதிரி வெயிட்டேஜ் மார்க் யார் மினிமம் 3, 5 வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கும். மற்றபடி 88 அது எஸ்சி கேடு, எஸ்சிஏ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 87, 88க்கு மேலே போனால் கொஞ்சம் நல்ல வாய்ப்பு இருக்குங்க. வெயிட்டேஜ் இருந்துச்சுன்னா இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பலமாக இருக்கும். ஓகேங்க. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு வரலன்னு சொல்லிவிட்டு மனசு உடைஞ்சு போய் உட்காந்துடாதீங்க. ஏன்னா வந்து அந்த ஃபீல் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரம் ரெக்கவரி ஆகிறீங்களோ வந்துட்டு இப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நல்ல ஸ்கேலுங்க. நல்லா அதனால் அந்த விட்டுட்டு இந்த 2 மாதம் அந்த வெறியிலே படிங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். இப்போ நானும் எக்ஸாம் எழுதியிருந்தேங்க. எனக்கு இந்த யூஜி டேபில் நல்ல மார்க் வந்துருந்துச்சு. நானும் செலக்ஷன் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வருவேன். அதை இப்போ பின்னாடி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதனால் இப்போ நீங்கள் இவங்க போடும்போது அந்த நீங்கள் இவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு, என்கிட்ட இவ்வளோ பேர் படித்தாங்க, இவ்வளோ பேர் பாஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, அது மாதிரி வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறவங்ககிட்ட போய் கண்டிப்பாக சேருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸாமில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. ஏன்னா இந்த கால்குலேஷன் கூட்டி பார்த்தா நானும் லாஸ்ட்டு எக்ஸாமில் பிஜியில் 2022 முடிஞ்சதுங்க. அதில் நான் கால்குலேஷன் போட்டு பார்த்தா எங்களுக்கு போஸ்டிங்க்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. எங்களுக்கு ஒரு 300 சில்லற போஸ்டிங்கு அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டி பார்த்தா 600க்கு மேலே வருது. எப்படிங்க 300 போஸ்டிங் 600 பேர் எப்படிங்க சார்? யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மாதிரி படிச்சிருக்கவே மாட்டாங்களா? அது மாதிரி கொஷினும் நிறையா இருக்குங்க. அது மாதிரி அதில் நீங்கள் சிக்கிறாதீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ஓன் ப்ரிப்ரேஷன் பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்னவங்களுக்கு புதுசாக படிக்கிறவங்க, என்னால் இல்லை கிளாஸ் போனால் தான் படிக்க முடியும் அது மாதிரி இருக்கிறவங்க, அதே மாதிரி எப்படி படிக்கணும்னு தெரியலனா அவங்க வந்து இவங்க 3 பேர் மட்டும்தாங்க கோச்சிங் தேவை. மற்றபடி நீங்களே படிங்க. நல்லா உங்களுக்கு அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். யாரும் மனசு விட்டுறாதீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.